கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கவும், தேவனை ஆராதிப்பதனாலே தேவன் நம்மை ஆஸ்வதிக்கவும் நாம் ஒன்று கூடி சேர்ந்து இந்த துதி ஆராதனையில் இணைவது தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய கிருபை. இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது, இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆகவே இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகம் சங்கீதத்தில் படிக்கிறது போல அது நித்திய பேரின்பமானது. தேவனுடைய சமூகம் நமக்கு அளவு கடந்த இன்பத்தை தருகிறது. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் லகுவாய் மாற்றுகிறார். ஏனென்றால் நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேல் வருகிறதே, நம்முடைய பாரமெல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறோமே. அவர் நம்மை ஆதரிக்கிறார். ஆகவே வாருங்கள், நம்ம சேர்ந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். சங்கீத 100 படிக்கிறது போல மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு நாம் மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்வோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். இந்த பாடலை பாடி நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவர் என்றும் துதிகளுக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவன் நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் போற்றி புகழுகிறேன். சேர்ந்து பாடுவோம். நாமம் மேலானது. சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல்
ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீரே என் துணையாளர், என் தேற்றரவாளர். ஆண்டவரே, உண்மையன்றி என்னை இந்த உலகத்திலே பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆபிரகாமா பார்த்து சொன்னார், நானே உனக்கு கேடக்கவும் பலத்த துணையுமாயிருக்கிறேன். நீ தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. நீ தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஓ ஹalleluya. சங்கீதம் 63 படிக்கிறது போல, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்பது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆத்துமா திருப்தியாய் இருக்கிறது? கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் திருப்தியோடு கூட இருக்கிறோம். சில காரியங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் அது நடக்கல. சில காரியங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்கான எந்த சாதகமான சூழ்நிலையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒன்று பவுல் சொல்லுகிறாரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் நன்றி செலுத்துவோம், துதிப்போம், ஆராதிப்போம், எங்கள் காரியங்களை சொல்லுவோம். அப்பொழுது எங்களுக்குள்ளே தேவ சமாதானம் முதலாவதாக வந்துவிடும். ஆகவே எங்கள் தேவைகளை, எங்கள் காரியங்களை ஆண்டவர் சந்திப்பதற்காக எங்களுக்கு தருகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதுதான் தெய்வீக சமாதானம். இந்த அருமையானது இரவு நேரத்தில் கூட உங்க சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். தேவன் சூழ்நிலைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையே நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறபடினாலே நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹalleluya ஹalleluya. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. அப்படி சொல்றவங்க ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. பாருங்க, சங்கீதம் 103 படிக்கிறோம். 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பொதுவாக இப்படி சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். சொல்லுகிற ஒரு காரியம், வசனத்தின்
அடிப்படையிலே வேதத்தினுடைய மைய வசனங்கள் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்கிறார்கள். வேதத்தினுடைய மைய பகுதி என்ன? நம்முடைய கடந்த காலம், எதிர்காலம், எதையும் நினைத்து நாம் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. நிகழ்காலமாகிய இந்த நேரத்தில், நிதர்சனமான இந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தரே நம்முடைய பட்சத்திலே இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் முழு இதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி பாடுவோம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே. நம்ம கரம் தட்டி நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கூட. கடந்த காலத்தை குறித்து கவலை வேண்டாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தார், நோய்களை எல்லாம் நீக்கிவிட்டார், நம்மை படுகொலியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நன்றி செலுத்தி கர்த்தருக்கு துதித்தவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். ஓ நன்றி ராஜா, உம் நாமத்தை துதியினால். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. அருமையானவர்களே, நம்முடைய சிரசிலே தேவனுடைய கிருபை என்கிற அந்த கிரீடம் உள்ளது. அந்த கிரீடத்தை பார்த்துதான் பிசாசு அலறான். ஏன்னா இவன் மேல தேவ கிருபை இருக்குது, இவன் நெருங்க முடியாது. ஆம், அது நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்ம மேலே இருக்கும். நன்மை கிருபை தொடரும். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இந்த நாள்ல கூட சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். நம்முடைய பலனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். கர்த்தரை நன்றி செலுத்துகிற ஆராதிக்கிற தேவஜனுடைய பலன் புதுப்பிக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும்
மறந்திடாதே. ஆத்துமாவே நீ மறந்திடாத. ஒன்றல்ல ரெண்டல்ல, கர்த்தர் சொல்லி முடியாத எண்ணி முடியாத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த நாள்ல கூட அருமையானவர்களே, வேதத்தில் இப்படி ஒரு பகுதி அருமையான வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனத்துல நான் படிக்கிறேன், கவனியுங்கள். ரொம்ப அருமையான, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடம் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் முன்பதாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனமாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களிலே ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. இங்கே தேவனுடைய ஒரு ஆராதனை காட்சி, பரலோகத்தின் ஆராதனை காட்சி, தேவனை ஆராதிக்கிற காட்சி. தூத கணங்கள் எல்லாம், மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் தேவனை பணிந்து கொள்ளுகிறது. இப்பொழுது இங்கே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்டபொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை அருமையாக பதிலளிக்கிறது. பாருங்க, அந்த மூப்பன் அருமையான ஒரு பதிலை சொல்கிறான். பாருங்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்தவர்கள். நாளிலும் கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளில நமக்கும் இந்த வார்த்தை, அநேக உபத்திரவத்தின் நடுவிலே நம்ம போய் கொண்டிருக்கலாம். நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்ட நாம் இந்த சூழ்நிலையில் நடுவிலே உபத்திரவங்களோ, வியாகுலமோ, பிரச்சனையோ, போராட்டமோ, வியாதியோ, எந்த ஒரு காரியமோ நம்மை தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு இந்த உபத்திரவத்திலும் நாம் தேவனுக்காய் நிற்கும் பொழுது பாருங்க, இவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சிங்காசனத்தின் முன்பதாக இருந்து இவர்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உபத்திரவமாய் போகிற நமக்கு நாள் ஒன்று வருகிறது. ஆம், அது வெற்றியின் நாள். தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பதாக நிற்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம். ஆம், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுதே, துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுவோம், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, எந்த உபத்திரவத்திற்குள்ளாய் சென்றாலும் அந்த உபத்திரவம் நம்மை அழித்திட முடியாது. அந்த உபத்திரவத்தின் மேலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை நிச்சயம் தருவார். இவர்கள் உபத்திரவத்திலே ஜெயித்து நின்று, இதோ வெண்ணங்கியை தரித்து ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தவர்களாக தேவனை சேவிக்கிற இவர்களுக்குள்ளாய் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா? இனிமேல் இவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, எதுவும் இவர்களை சேதப்படுத்துவதில்லை. தேவனுடைய சிங்காசனம் என்பதாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆமென் பேர்பட்ட பாக்கியம். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்மையும் கர்த்தர் இப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இந்த நாள்ல கூட நம் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த பரலோக பிரயாணத்திலே பிரயாணப்பட்டுகிற நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அன்றைக்கு கானான் பிரயாணத்திலே பிரயாணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லையோ, அதே போல இந்த பரலோக பிரயாணத்தில் போகிற நமக்கு ஒருபோதும் எந்த குறை இல்லாதபடிக்கு நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக தேவன் இன்னும் அதிகமாக துதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மாலே கூடாதது எல்லாம் ஆண்டவரே அப்போ எல்லாமே கூடும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து நம்ம எல்லாம் சொல்லி பாட போகிறோம். அசாத்தியங்கள் சாத்தியமே. ஆண்டவரே, உங்க வார்த்தையால சாத்தியம். சேர்ந்து பாடலாமா? சாத்தியங்கள் சாத்தியமே. Hallelujah. அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுப்பதாகும், ஆட்டுக்குட்டியாகுவதாகும். ஓ தூத கணங்கள், மூப்பர்கள், கேருபீன்கள், சேனாபீன்கள் எல்லாம் கர்த்தரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேர்ந்து நம் சூழ்நிலை நடுவிலே கர்த்தரை ஆராதிப்போம். அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. அவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? என் கைமீறி அநேக காரியங்கள் போயிருக்கிறது, உம்முடைய கரத்தால் சாத்தியம். ஆண்டவர் அந்த நேரத்தில் இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில் அற்புதம் நடக்கிறது. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. கர்த்தரை ஆராதிங்க. எல்லா துதியும் இப்பொழுது கர்த்தர் சாத்தியமானவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே ஆமென். இந்த நேரத்தில் அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியங்களாய் மாறுகிறது. புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்
சொல்லுங்க சொல்லுங்க. எனக்காய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கை தூக்கிவிட ஒருவருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியின் தேவன் நம்முடைய ஆண்டவர். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்து முடிக்கும். நமக்கென்று அவர் வருவார். முன்னுரிமை நாம் என்று சொல்லுவார். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவுவீரே, முன்னுரிமை நான் என்று காண்பிப்பீரே. தானாக முன்வந்து உதவுவீரே, முன்னுரிமை நான் என்று காண்பிப்பீரே. எல்லா புகழும் கர்த்தரை ஆராதித்து கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். இப்பொழுது எல்லா அசாத்தியங்கள் இயேசுவின் நாமத்தில் சாத்தியமாகிறது. ஆமென். முடியாத சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் முடிகிறது. வியாதிகள், பலவீனங்கள் உங்களால் முடியாமல் மரண படுக்கையிலே, வியாதியின் படுக்கையிலே படித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது தேவ வல்லமை இயேசுவின் தழும்புள்ள கரம் உன்னை தொடுகிறது. இயேசுவின் காயம் பட்ட அந்த கரங்கள் இப்பொழுது உன்னுடைய பலவீனத்தின் பகுதியிலே இப்பொழுது கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்காய் உன் தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது வியாதிகள் சுகமடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பிரச்சனைகள், போராட்டங்களிலே என்ன செய்வது தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஓ கர்த்தருடைய கரம் இப்பொழுது உனக்காய் அற்புதம் செய்கிறது. உனக்காய் நிற்கும் அவர் மட்டுமே, உனக்காய் பேசும் இயேசு மட்டும் உனக்கு உண்டு. நாள்ல கூட உங்க சூழ்நிலைகளை பார்க்காதிருங்க. ஆமென். இந்த கடன் பிரச்சனையில என்ன செய்வேன், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன், எனக்கு கை தூக்கி விட ஒருவருமே இல்லையே. இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்காய் உன் தேவன் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட எப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் தோற்றாலும் நீர் தோற்காதவர். எஸ் ஃபாதர், இன்றைக்கு தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. சோராமல் பிரியமானவர்களே, நாம் தோற்றிருக்கலாம், நம்முடைய தீர்மானம் தோற்றிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போனவர் அல்ல. மீண்டும் நம்மை ஜெயாலிகளாய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? தோற்காமல் துணை நின்று காப்பவரே, புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறக்கப்படுவதாக. கட்டப்பட்டுள்ள எல்லா தடைகளை போல இருக்கிறதான எரிகோக்கள் இப்பொழுது தகர்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். புது வழிகள் உண்டாகிறது. இரும்பு தாழ்பால்கள், வெங்கல அலங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும்
இயேசுவுக்கே எனக்காய் பேசும். உங்களுக்காய் நிற்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காய் கடைசி வரைக்கும் நிற்பார். நமக்காய் நிற்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. யார் கைவிட்டு போனால் என்ன, உறவுகள், மனிதர்கள், நாம் நம்பி மலை போல நம்பி இருந்தவர்கள், இது இப்படித்தான் நடக்கும் நினைத்துக் கொண்டிருந்த காரியத்தில் எல்லாமே உடைத்து தகர்க்கப்பட்டது போல இருக்கிறதா? அசாத்தியங்கள் இயேசுவின் நாமத்தில் சாத்தியம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? அப்படி சொல்றவங்க மட்டும். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நிச்சயமாய் எனக்காய் அவர் நிற்பார், எனக்காய் அவர் பேசுவார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கரம் இப்பொழுது உனக்காய் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. உனக்காய் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் இப்பொழுது அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அற்புதம் செய்வதற்கு அவருடைய கரம் குறுகி போகல. நிச்சயமாய் அவர் செய்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையுடைய கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் நிகழ்ச்சியில நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆராதிக்கிற இந்த வேளையில தானே கர்த்தர் மாபெரும் காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்திருக்கிறார். தேசமே, தேவ ஜனமே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே நம்புவோம். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆராதனையிலே கலந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆம், உபத்திரவத்தின் வழியாய் போகிற தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனம் அது ஆறுதல் அடையும். ஆம், அவர்கள் தேவ சமூகத்துல அது சேவிக்கும். தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர்கள் பசியடைய, தாகமடைய, ஆமென், இந்த சேதமடைய அவர் விடமாட்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நடத்தினீரே, அப்படி நடத்துவீராக. இந்த நேரத்தில் கூட அப்படி ஜனங்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த புதன்கிழமையில் இதே போல இரவு 10 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். இந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு, சில சபைகள் இருக்கிற குரூப்புகளுக்கு, ஆமென், தேவ ஜனங்களாக இருக்கிற அந்த குரூப்புகளுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிவிட முடியாது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பிவிட முடியாது, நாங்கள் கேட்கிறோம். ஆமென், உங்கள் சாட்சிகளை எங்கள் கமெண்ட்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவிட முடியாது, நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுவாராக. ஆமென்.